நம்முடைய நெருக்கங்களை மாற்றுகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நியாயாதிபதியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமீன் மேலும் எப்ராயிம் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். குறுக்கூட்ட ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது, மிகவும் நெருக்கப்பட்டார்களாம். என்ன செய்வதென்று தெரியவில்லை. யுத்தம் பண்ணும்படியா சத்துருக்கள் எழும்பி வந்து எல்லா பக்கங்களிலும் நெருக்கம். அநேக நேரம் அப்படித்தான் நெருக்கத்தை குறித்து இந்த நாட்களாம் தியானிக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்திலே ஒரு பக்கத்தில் அல்லது மறுபக்கத்தில் அல்லது எல்லா பக்கத்திலும் 4 பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம். இனி சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை அல்லது தப்புவதற்கு வழியே இல்லை, எழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று பல காரியங்களை பலரால் சொல்லப்படுகிறது, கேட்க முடிகிறது. இங்கும் அப்படிப்பட்ட நிலைமைதான். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? வேதம் சொல்கிறது, தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருக்கு ஆராதனை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவருடைய நெருக்கத்தை பார்க்கிறார். நெருக்கத்தை பார்த்து அப்படியே கடந்து போகவில்லை. அந்த நெருக்கத்திலிருந்து அந்த ஜனங்களை விடுவிக்க ஒரு ஆசீர்வாதத்திற்குள் அற்புதத்துக்குள் கொண்டு போவதற்காக எப்தா என்கிற ஒரு மனிதனை எழுப்புகிறார். அவன் பராக்கிரமசாலி, ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலும் நெருக்கம் தான். அவனை எந்த சொந்த பந்தங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, துரத்தி விடப்பட்டவன். அந்த மனிதனோடு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் அவனை எழுப்புகிறார். எப்தாவின் மூலமாய் இவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பெரிய விடுதலை கிடைக்கிறது. சத்துருக்களோடு எப்தாவுடைய சார்ந்தவர்களும் எழும்பி யுத்தம் பண்ணி ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கிறார்கள். இவர்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள். பாருங்கள், நெருக்கத்தில் இருக்கிற அந்த கூட்டத்திற்கு நெருக்கப்பட்ட ஒரு மனிதனை கொண்டு வந்து நெருக்கத்தை மாற்றுகிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க நெருக்கத்தின் பாதையில கடந்து போகலாம். உதவிகளை செய்யும்படியா மற்றவர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க, வசதியா இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கை கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க, வழியை உண்டாக்குவாங்க. உங்கள் எதிர்பார்ப்பு அப்படி இருக்கலாம். ஆனா பாருங்கள், ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நெருக்கத்தில் இருக்கவங்களை வைத்து நெருக்கத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய செயல். காட்ஸ் டூயிங் போது சாதாரணமாக இருக்காது. அதை கிரகிக்க முடியாது, நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு மகத்துவம் அதில் இருக்கும். அதைதான் வேதமும் நமக்கு காண்பிக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க பார்த்த இடத்திலிருந்து, பார்த்த மனிதரிடத்திலிருந்து உதவிகளோ நன்மைகளோ வராமல் தடைப்பட்டிருக்கலாம். எதிர்பாராத இடத்திலிருந்து என் தேவனும் உதவி செய்து உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். அருமையான குடும்பம் எனக்கு தெரியும். அவர்கள் நல்ல கணவன் மனைவி, சில பிள்ளைகள் அவர்களுக்கு இருந்தார்கள். அப்போ திடீரென்று கணவனுடைய வாழ்க்கையில் ஓட்ட முடிகிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. தாய் அங்கலாய்க்கிறார். பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூல் படிக்கக்கூடிய லெவல், கொஞ்சம் படிச்சு ஓரளவு ஹைஸ்கூல் லெவல் வந்துட்டாங்க. அப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது வரத்துல காலேஜுக்கும் பிள்ளைகள் போக தேவைகள் அதிகம். பண பிரச்சனையில பயங்கரமான நெருக்கத்துல அவங்க கஷ்டப்படுறாங்க. என்ன செய்யறதுன்னு தாய்க்கு தெரியல. அந்த அளவு படித்தவர்களும் கிடையாது, பெரிய பதவியிலும் வேலையிலும் கிடையாது. என்ன செய்யும்போது பிள்ளைகள் படிப்பெல்லாம் நிறுத்திட்டு வேலைக்கு போக அனுப்பிடலாம். வாழ்க்கையில சாப்பிடுறது கூட வழி இல்ல, ஒரு இடத்துல உட்கார்றது கூட இடம் இல்லைன்னு சொல்லி நிலைமை வரும்போது அந்த குடும்பத்துல ஒரு கடைசி பையன் சொல்றான், ஆமா எனக்கு படிப்பே மண்டையில ஏற மாட்டேங்குது, நான் ஏதாவது வேலைக்கு போட்டுமா, நான் வேலைக்கு போனேன்னா அக்கா அண்ணன்லாம் நான் படிக்க வச்சிருவான் அப்படிங்கிறான். உங்களுக்கு அது விளையாட்டா தான் தெரியுது. ஆனாலும் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே சொல்றான்னு அவனும் படிச்சா நல்லா இருக்கணுமே, அதானே என்னுடைய விருப்பம். இல்ல அவன் வேலைக்கு போட்டான், அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நடத்துறாரு. அவன் வேலைக்கு போறான். அவனுக்கு பெரிய வேலை உடனே கிடைக்கல. சின்ன பையனாயிட்ட படிப்பு எதுவும் கம்மியா தான் இருக்கிறதுனால எழுத படிக்க தெரியும், கொஞ்சம் ஓரளவு எல்லாத்தையும் வாசிப்பான் செய்வான். ஆனாலும் சரீர பிரகாரமும் நல்லா ஹெல்த்தியா இருந்தனால மினரல் வாட்டர் கேன் போடுறது வேலையில போய் சேர்ந்தான். ஒவ்வொரு இடமா படிக்கட்டுகள் மாடி எல்லாம் ஏறி ஏறி உற்சாகமா போட்டே இருந்தான். அதுல கிடைக்கிற பணத்தை வீட்டுக்கு கொடுத்தா அது உதவியாக இருந்தது. நாட்கள் சென்றது. அவனுக்கு ஒரு யோசனை வந்து, நம்ம இப்படியே போட்டு இருந்தானா நாமளே தண்ணி கேன் எடுத்து நிறைய இடத்துல இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பண்ணா. அவன் தண்ணி கேன் வைக்கிறதுக்கு குடோன் கிடையாது, ஷாப் கிடையாது, எங்க கிடையாது. ஒரு தெருவின் ஒரு ஓரத்துல தண்ணி கேனை வச்சுட்டு உட்காந்துக்குவான், ஒரு சின்ன ஸ்டூல போட்டு. அங்கிருந்தே அங்க ஒவ்வொரு இடமா சப்ளை பண்ண ஆரம்பிச்சான். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. அடுத்த என்னாச்சு, ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து அதுல இருந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சான். பெரிய பெரிய கல்யாணங்களுக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. உற்சாகமா கடின உழைப்பு தான், ஜெபத்தோடு செய்தான். கர்த்தர் அதை நினைவு கூர்ந்தார். இவனை உயர்த்த உயர்த்த குடும்பத்தின் நெருக்கம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனான். ஏன் நம்மளே ஒரு வாட்டர் பிளான்ட் போடக்கூடாது? ஒரு இடத்துல தள்ளி பட்டத்தோடு தள்ளி போய் தண்ணீரை பியூரிபிகேஷன் பிளான்ட் வாங்கி போட்டு எல்லாம் பண்ணி ஒரு பிராண்ட் நேம் கொடுத்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சான். அவனுக்குள்ள எத்தனையோ பேர் வேலை செய்கிற அளவுக்கு உயர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க, குடும்ப நெருக்கம் எல்லாம் மாறிச்சு. அவனுடைய சகோதரர் படித்து நல்ல நிலைமைக்கு வேலைக்கு வந்துட்டாங்க. வீட்டை வாங்கினாங்க. தாய்க்கு ஒரே சந்தோஷம். ஒரு காலத்துல நாங்க நெருக்கப்பட்டு கட்டின துணியை மாத்துறது கூட வேற மாற்று துணி கிடையாது.
ஒதுங்குவதற்கு இடம் கிடையாது, தேற்றுவதற்கு யாரும் கிடையாது. கர்த்தர் எங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஒரு நெருக்கத்தில் இருக்கலாம், வாசல்கள் அடைப்பட்டதை தான் உங்க கண்கள் பார்க்கும். ஆனா திறக்க வல்லவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சரியான நேரத்திலே சரியான விதத்திலே கதவுகளை திறந்து நெருக்கத்திலிருந்து உங்களை விசாலத்தில் கொண்டு போய் வைத்து உயர்த்தி மற்றவர்கள் மகிழ்கிறார்கள் இல்லையோ, உயர்த்தின ஆண்டவர் உங்கள் நிமித்தமாக சந்தோஷமாக இருப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, என் நெருக்கத்திலே விசாலத்தை கட்டளையிடுகிற தேவனப்பா, இந்த நாட்டில் யாரெல்லாம் உதவியற்று போய் வழியிலேயே பலனற்று போய் சோர்ந்து போய் எல்லாம் வாழ்க்கை இருண்டு போயிட்டு என்று அங்கலாய்ப்போடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உதவி செய்யும்படி அவர் மனிதனை எழுப்புவீராக, குடும்பத்தில் உள்ளவர்களை எழுப்புவீராக. என்ன செய்வீரோ நீர் உம்முடைய சித்தத்தின்படி அங்க காரியங்கள் நடக்கும்படியாய் வல்லமையின் கரம் நீட்டப்படட்டும், சத்துருவின் நுகங்கள் முறிக்கப்படட்டும். அற்புதத்தின் தேவன் தமது அற்புதத்தை செய்து ஒரு அதிசயத்தை காண பண்ணுவீராக. உம்மால் முடியும் முடியாதவைகள் ஒன்றுமே இல்லையப்பா. பண்ணாந்தரம் என்றால் அங்கு வழியை உண்டாக்குகிற தேவன் நீர் அல்லவா. முடியாதது எதுவானாலும் நீர் முடிய செய்கிறவர். எங்களால் முடியாதவைகள் ஏராளமாயிருக்கும். பிரயாசப்பட்டு தோற்று போன காரியங்கள் ஏராளம் உண்டு. எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுவதற்காக நன்றி. எந்தெந்த காரியங்கள் வர வேண்டிய நன்மைகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறதோ, தடையா இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் அவைகள் உடைக்கப்படட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம். நெருக்கத்திலே கர்த்தர் துணை இன்று உங்களை நடத்துவாரு, சூழ்நிலையை மாற்றுவார். ஒரு நாள் வரும், விசாலத்திலே செழிப்பான இடத்துல கர்த்தர் வைத்து நடத்துகிறது நீங்க பாப்பீங்க. சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.